இன்ட்ராடே பண்றப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போட்டு ட்ரேட் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வேணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து லாஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து போட்டு நாம ட்ரேட் பண்றோம். ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் போடாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும், ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா டார்கெட் செட் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்க போடணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நீங்க டார்கெட்டையும் பிளேஸ் பண்ண பழகிக்கணும். ஸோ அப்படி பழகிக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் வரும். நீங்க அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க லாசஸ் வந்து நிறைய கொடுக்கறது சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதனால எப்ப இன்ட்ராடே பண்ணாலும் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்